அப்போ ஆட்சி பண்ணது வந்து ஒரு பக்கம் ஹலிதா ஜியா, இன்னொரு பக்கம் ஷேக் ஹசீனா. இப்போ ரெண்டு பேர்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா உலகமே அரசியல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கெட்டவங்க தான். நீங்க வந்து அலெக்சாண்டர் வந்து மாவீரன் சொல்றீங்க, செங்கிஸ்கான் வந்து கொடுங்கோல்னு சொல்றீங்க. அலெக்சாண்டர் வந்து மக்கள் வந்து என்ன பூவால அடித்தாரா? சைனாவுக்கு ஏன் கண்ணை உறுத்துது அப்படின்னா, இந்தியாவோட மிகப்பெரிய ரைவல்ரி வந்து சைனா. பாகிஸ்தான்ல வந்து எதிரியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அவர் வந்து இந்தியாவுக்கு இணக்கமா வரும்போது அவரை தூக்கி ஜெயில போட்டு எல்லாத்தையும் வேலையும் பார்க்குறாங்களா? தூண்டி விட்டா அதை பேசுறதுக்கு எல்லா இடத்துலயும் வந்து முட்டாள்கள் இருக்காங்க. இப்போ என்னன்னா 2026 பிப்ரவரியில் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. இவன் வந்து வந்தான்னா ரொம்ப பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக போட்டு தள்ளிட்டாங்க. 2 பேர், அதாவது கொல்லப்பட்ட ஹாதி முஸ்லீம், கொன்ன 2 பேரும் முஸ்லீம். இப்போ வந்து கலவரம் வந்து அடிபட்டு சாகிறது இந்துக்கள். எல்லா நாட்டிலையும் படித்த முட்டாளும் இருக்காங்க, படிக்காத முட்டாப்பையிலும் இருக்காங்க. அது வந்து பங்களாதேசம் வந்து விதிவிலக்கு இல்லை. இந்தியாவா இருக்கட்டு, பங்களாதேஷா இருக்கட்டு, ஆப்கானா இருக்கட்டு, உலகத்துல எங்கெல்லாம் அடிப்படைத்துவம் மத பயங்கரவாதம் அந்த நாடு உருப்படாது. இந்தியாவில் இந்து வீட்டில் பிறந்த இந்து, கிறிஸ்துவ வீட்டில் பிறந்த கிறிஸ்துவர், இஸ்லாம் வீட்டில் இஸ்லாமியர். பிறப்பு நம்ம கையில் இல்லைங்கும் போது இடையில இந்த மதத்தை வச்சு அரசியல்வாதிகள் நம்மளை பகடக்காயா பயன்படுத்துறாங்க. நேர்களே, இன்றைக்கு நாம வந்து மிக முக்கியமாக பேச போறது சர்வதேச மத பயங்கரவாதமும் சர்வதேச அளவில், அதாவது கொதிநிலை அரசியலை மேற்கொள்கிற அடிப்படைத்துவமான விவகாரங்களை பேசுறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பங்களாதேஷ்ல வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லது இஸ்லாமிய அடிப்படைத்துவ ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற அமைப்புகள், ஹார்ட்கோர் ஒரு ஆர்கனைசேஷன், அங்க மினாரிட்டிகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், தற்போதைய முகமது யூனுஸினுடைய அரசாட்சி, இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஹிந்து ஒருவரை உயிரோடு எரித்து கொலை, அதற்கு பின்னணி காரணங்கள் நிறைய விஷயம் இருக்கு. இந்திய பொலிட்டிக்ஸோடு அதை கனெக்ட் பண்ணி பேச போறோம். அயலகம் மற்றும் சர்வதேச செய்தியாளர் சகோதரர் திரு கஸ்ஸாலி அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்வியை கேட்க போறோம். சார் வாங்க சார். இப்போ வங்கதேசத்துல ஒரு கொதிநிலை, இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல ஃபுல்லா அதுதான் பேசப்படுது. ஹிந்துக்கு பாதுகாப்பு இல்லை, மினாரிட்டி கவர்மெண்ட், மைனாரிட்டி மக்களுக்கான ஒரு செக்யூரிட்டி இல்லை. ஆக்சுவலி என்ன நடக்குது? ரொம்ப சிம்பிள். இது வந்து தூண்டுறவன் ஒருத்தன், தூண்டப்பட்டு அதன் விளைவா ஆட்டம் போடுற கூட்டம். அதுக்கு வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற எந்த தலைவர்களும் எந்த மக்களும் விதிவிலக்கு இல்லை. இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா, ஷேக் ஹசீனா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பீரியடில், சமீபத்தில் பீரியடில் வந்து உண்மையிலேயே எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு பங்களாதேஷோட பொருளாதாரம் இருக்குல்ல, அது வந்து உயர்ந்துச்சு. அப்போது திருப்பூரில் இருந்த பின்னலாடை தொழில் இருக்கு, அது வந்து நிறைய அப்படியே இடம்பெயர்ந்து பங்களாதேஷுக்கு போச்சு. அப்போது ஒரு தொழிற்சாலை, ஒரு ஃபேக்ட்ரி வந்து அங்கே போகுது அப்படின்னா அதை வச்சு ஒரு 300-400 பேருக்கு வேலை கிடைக்கும். ஒரு 300 தொழிற்சாலை போச்சு அப்படின்னா எங்கேயோ போயிடும், 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். 1 லட்சம்னா 1 லட்சம் மட்டும் இல்ல, அது ஒரு 4 பேர் போனா 5 லட்சம் பேர் சாப்பிடலாம். அந்த குடும்பம் வந்துடும். அந்த குடும்பம் 6 லட்சம் பேர். அப்படி ஒருத்தர் வந்து அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பங்களாதேஷ் வளர்ந்ததுனால இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் திருப்பூர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காசை தூக்கிட்டு பங்களாதேஷ்ல போய் அவங்க கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இந்தியர்கள், இங்க நம்ம தமிழ் முதலீட்டாளர்கள், இந்திய முதலீட்டாளர் அங்க போனாங்க. அப்ப என்னன்னா, நமக்கு அண்டை நாட்டுல எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஓகே தான். அப்ப என்னாச்சு, இந்த ஷேக் ஹசீனா அங்க வந்து எப்படின்னா, அந்த அரசியல் ரீதியா பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஹலிதா ஜியா, அவங்க வந்து பழைய
ஒரு விடோ. அவங்க ஏற்கனவே அரசாட்சியில் இருந்த அவங்களோட மனைவி அவங்க வந்தாங்க, கலிதா ஜியா. அவங்க ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா, ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட டாக்டர், இந்த பங்களாதேஷோட விடுதலைக்கு எல்லாம் பண்ணவர். அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆட்சி பண்ணது வந்து ஒரு பக்கம் கலிதா ஜியா, இன்னொரு பக்கம் ஷேக் ஹசீனா. இப்போ ரெண்டு பேர்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா உலகமே அரசியல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கெட்டவங்க தான். ஏன் கெட்டவங்கன்னா, கெட்டவங்களா இருந்தா தான் கட்டுப்படுத்த முடியும். ஆமா, அது அது அந்த இது அப்படிதான். அப்படித்தான். அது ஆதி காலத்திலிருந்து அரசாட்சி எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு திருச்சி சிவா சொன்னாரு பார்லிமெண்ட்ல, நீங்க வந்து அலெக்சாண்டரை வந்து மாவீரன் சொல்றீங்க, செங்கிஸ்கான் வந்து கொடுங்கோல்னு சொல்றீங்க. அலெக்சாண்டர் வந்து மக்கள் வந்து என்ன பூவால அடிச்சாரா? இவரு கத்தியால வெட்டினாரு, புகழ் அடிச்சார். ரெண்டுமே ஆட்சி பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்ப அதுலயும் போர்கள், கொலைகள் எல்லாமே. அப்போ ஒருத்தரை வந்து நீங்க பூஜிக்கிறதும் இன்னொருத்தரை அர்ச்சிக்கிறதும் கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி யார் எடுத்தாலும் நீங்க வந்து கலிதா ஜியாவா இருக்கட்டும், ஷேக் ஹசீனாவா இருக்கட்டும், அவங்க அளவுல அவங்க தன்னோட பதவியை தக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்போ இது வந்து யார் கண்ணை உறுத்துதுன்னா, ரெண்டு பேர் கண்ணை உறுத்தும். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா. இந்தியாவுக்கு யாரெல்லாம் சாதகமா ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்கள வந்து ஏதாவது ஒரு வழியில இந்தியாவுக்கு எதிராக ஆக்கணும் அப்படின்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சைனாவுக்கு ஏன் கண்ணை உறுத்துது அப்படின்னா, இந்தியாவோட மிகப்பெரிய ரைவல்ரி வந்து சைனா. ஓகே, அது தொழிலா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஏன்னா மக்கள் தொகை வந்து சைனாவை தாண்டி போயிருச்சு. ராணுவ பலமும் எல்லா வகையிலும் நீங்க வந்து பொருளாதாரம் வந்து சைனா அளவுக்கு இல்லாட்ட கூட இந்தியா மோசம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பேஸில் எடுத்தீங்கன்னா சைனாவோட போட்டி போடுது, இராணுவத்தில் போட்டி போடுது, இண்டஸ்ட்ரியில் போட்டி போடுது, அக்ரிகல்ச்சரில் போட்டி போடுது. எது எடுத்தாலும் இந்தியா வந்து சளைச்ச இது இல்லை. 5th ஜெனரேஷன் விமானங்களை நம்ம தயார் பண்ணுறோம். அப்போ இன்னொன்று, ரஷ்யா வந்து நேர இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணி நம்ம தயாரிப்போம்னு அளவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து நல்ல மேன் பவர் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, இடம் இருக்குது, இண்டஸ்ட்ரிக்கு இடம் இருக்குது, ரா மெட்டீரியல் இருக்குது. எல்லா வகையிலும் இந்தியா வந்து உகந்த கண்ட்ரி அப்படின்னா சைனாவுக்கு வந்து உறுத்தும். ஏன்னா இந்த ஏரியாவில் நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஏன் உறுத்துது அப்படின்னா, அவன் வந்து அடுத்தவங்களை சண்டை போட வச்சு ஆயுதம் விற்பனை செய்து அவன் வந்து அடிமைப்படுத்தியே பழக்கப்பட்டான். தான் வாழணும் அப்படின்னா அடுத்தவங்களை அடிமைப்படுத்தணும். அப்போ ஒரு பக்கம் வந்து அரபு நாடுகள் அடிமைப்படுத்துறதுக்கு இஸ்ரேலை வச்சு எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்களா, இந்த பக்கம் வந்து இந்தியா வந்து சண்டையோட ஒரு சண்டை போட்டே இருந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் நல்லது. ஏன்னா நம்ம வந்து பிரான்ஸ்லேருந்து ரஃபேல் வாங்குறோம், அப்புறம் யூகே மற்ற இடங்கள்லேருந்து வாங்குறதுக்கு அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா வந்து அஜிடேஷன்ல இருக்கணும். அப்போ என்ன செய்வாங்க, இந்தியாவில் உள்ளுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் அளவில் வந்து அமெரிக்காவிலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து சைலண்டாக வந்து பண்ணுறது. என்னென்னா, இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து இங்கே தூண்டி விடுறது, அப்புறம் ஒன்றிய அரசை வந்து மாநிலங்களுக்கு எதிராக வந்து பண்ணுறது அப்படின்னு எல்லா வகையிலையும் வந்து அமெரிக்கா பண்ணுறாங்களா. ஏற்கனவே இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து ரொம்ப கிளியர் கட்டா இந்தியாவுக்கு எதிரி நாடு. அவங்க ஓப்பன் டிக்ளரேஷன், ஆனா வித்அவுட் எனி ஹிடன் ப்ராசஸ். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த இவர் இம்ரான் கானோட பீரியட் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளா, இந்தியாவுக்கு இணக்கமா இருந்தார். ஹிஸ் சோ கால்ட் ப்ரோ டெமோக்ரேட். ஆனா அப்படி யாராவது அண்டை நாடு வந்து இந்தியாவுக்கு நெருக்கமா இணக்கமா இருந்தா அது வந்து அமெரிக்காவோட கண்ணை உறுத்தும்ல. ஆமா. அப்ப என்னாச்சு, இன்னைக்கு என்னாச்சு, அவர் வந்து ஜெயில போட்டிருக்காங்க, உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அதை வந்து பண்ணிட்டாங்க. நேற்று 17 வருஷம் மறுபடி ரீகன்ஃபார்ம். அவருடைய மனைவி புஷ்ரா பீவி அவர்களுக்கும் சேர்த்து 2 பேருமே தப்பு செஞ்சாங்க அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் பாகிஸ்தான் அது ஒரு பக்கம் போகட்டும். இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த சொல்லுங்க, அதாவது இந்தியாவுக்கு இணக்கமா யார் இருந்தாலும் பாகிஸ்தான்ல வந்து எதிரியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து இந்தியாவுக்கு இணக்கமா வரும்போது அவரை தூக்கி ஜெயில போட்டு எல்லாத்தையும் வேலையும் பாக்குறாங்களா. இதுல வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, ஜெயில பிடிச்சி போட்ட ஆளு வந்து நல்லவர் இல்ல இம்ரான் கான் கெட்டவர் அப்படி இல்லை. ஸோ இவங்களும் எதிரி ஆக்கியாச்சு. நிரந்தர எதிரி ஆக்கினா மட்டும்தான் பாகிஸ்தானுக்கும் ஆயுதம் விற்கலாம், இந்தியாவுக்கும் ஆயுதம் விற்கலாம், இதை பேஸ் பண்ணி வந்து அரபு நாடுகளுக்கும் ஆயுதம் விற்கலாம். எல்லா வகையிலும் ஆயுதத்தை வந்து விற்பனை செய்யணும். அப்புறம் பங்களாதேஷ் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தது. இப்போ பங்களாதேஷுடைய கிரைஸ், நீங்க பாகிஸ்தான் பத்தி நம்ம பேசத்தான் செய்றோம், இதோட ரேட் பண்ணிட்டு நீங்க பேசும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ராக்சியாக, அமெரிக்காவின் ப்ராக்சியாக பாகிஸ்தானை மாத்துறாங்க. ஆமா. இந்தியாவினுடைய நட்புணர்வுகள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்தும். சீனாவுக்கு உறுத்துதோ அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்தும்.
இப்போ பங்களாதேசத்துல இந்த ஹிந்து மதத்தை சார்ந்தவர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத இங்க உள்ள மரத்துல தொங்க விட்டுருக்காங்க, கொலை பண்ணி மரத்துல வந்து தொங்க விட்டுருக்காங்க. எரித்தது சரி பரவாயில்ல, வீடியோக்கள் பல விஷயம் வரும். சந்திரதாஸ் மரத்தில் தொங்க, அவர் பேர் ஏதோ ஒண்ணு, அவர் இஸ்லாமுக்கு எதிராக பேசினார். அவர் பேர் ருத்திஷா, அவரு பேர் வந்து தீபு சந்திரதாஸ். தீபு சந்திரதாஸ். அவர் வந்து தீபு சந்திரதாஸ் வந்து ஹெட்ரேட் பாலிடிக்ஸ் அகைன்ஸ்ட் முஸ்லிம் இஸ்லாம் ஃபண்டமெண்டல் பேஸ் அது இருக்க பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தூண்டி விட்டா அதை பேசுறதுக்கு எல்லா இடத்துலயும் வந்து முட்டாள்கள் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பங்களாதேஷ்ல இன்னைக்கு கரண்ட்டை வந்து என்ன வந்து தகிக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஷரீஃப் உஸ்மான் ஹாதி, அவர் வந்து ஸ்டூடெண்ட், ஒரு 33 வயசு. உஸ்மான் ஆமா, ஷரீஃப் உஸ்மான் ஹாதி. ஆமா, அவர் வந்து இங்க படிச்சாரு, இங்க இருந்தாரு, அமெரிக்கா போனாரு, இப்படி வந்தாரு. இது எல்லாம் வந்து கடந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில ரொம்ப பெருசா ஆனாரு. அவர் வந்து அமெரிக்கா வந்து வளர்த்தாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, அப்படி எதுக்கு வளர்க்குறது அப்படின்னா, நம்ம வந்து ஷேக் ஹசீனா வந்து வெளியேற்றினா அமெரிக்காவோட கைப்பாவே ஆள் வேணும். இப்போ ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒருத்தருக்கு அங்கே வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. யார்? நம்ம வந்து முகமது யூனுஸ். இன்னைக்கு வந்து அவர் வந்து சீஃப் அட்வைசர் ஆஃப் பங்களாதேஷ். இப்போ நோபல் பரிசு யாருக்காவது கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து சந்தேகப்படணும். என்ன காரணம்னா, ஒருத்தர் வந்து நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பண்ணுது, அண்ணா திமுக எதிர்கட்சியா இருக்கு. இப்போ புதுசா வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஐக்கானா வந்து விஜய் வந்திருக்கிறாரு. ஓகே, அப்படின்ற இடத்துல அந்த விஜய் சம்பந்தப்பட்ட யாருக்காவது வந்து இங்க ஒரு பெரிய அளவுக்கு பரிசு, பெரிய பாராட்டு அப்படி கொடுத்தாங்கன்னா அதை சந்தேகப்படணும். அது நம்ம சந்தேகப்படுறோமோ இல்லையோ, விஜயே சந்தேகப்படணும். அந்த அளவுக்கு வந்து மாற்றி வைப்பாங்க, மாப் மென்டாலிட்டியை டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ என்னாச்சு, பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பொருளாதாரம் நல்லா இருக்குது. முன்ன இருந்ததை விட வந்து இப்போ முன்னாடி எப்படி வரும்னா, பங்களாதேஷ்ல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து குடிபெயர்வாங்க. அதுதான் வந்து என்ஆர்சி சிஏல வந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து பங்களாதேஷுக்கு போகிறாங்க. ஏன்னா இங்கே வெஸ்ட் பெங்காலில் இருந்த பொருளாதார நிலைமையை விட பங்களாதேஷ் பொருளாதாரம் பெட்டராக இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? சீனா கண்ணை உறுத்துது. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க யாருக்கு? அமெரிக்காவோட ப்ராக்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா டைரெக்டாகவே வந்து ஷேக் ஹசீனா வந்து மேலே குற்றஞ்சாட்டி, அப்புறம் வெறுமனே குற்றஞ்சாட்டி தூக்க முடியாது இல்லை, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ என்ன, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காசை கொடுத்து பயங்கரமான கலவரம் பண்ண வச்சு அவங்க வீட்டெல்லாம் சூறையாடி அவங்க வந்து தப்பிச்சு உயிரோடு இருந்தால் போதும் தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. காரணம், இந்தியாவுக்கு அணுக்கமானவங்க, ஆதரவானவங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு ஆதரவானவங்க. அவங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல ரகசியமான இடத்துல இருக்காங்க, டெல்லியில இருக்கலாம், எங்க இந்தியாவுக்குள்ள இருக்காங்க, ஆனா டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. இந்தியா தற்போது ஷேக் ஹசீனாவை நாங்கள் பாதுகாப்போம், அவங்களை விடணும் அப்படின்ட்டு முகமது யூனஸுடைய அரசு சொல்லிச்சு. ஆமா, ஆனா இவங்க சொன்னாங்க உலகம் முழுவதும் இது நடக்கிறது. இப்போ சிரியாவிலிருந்து பசர் அல் ஆசாத் டிஸ்பிளேஸ்ட் ஆனாங்க. ஆமா, now he is settled in US. ரஷ்யால இருக்கிறார். ரஷ்யா கொடுக்க முடியாது. அப்ப அத மாதிரி இந்தியா சொல்லிட்டாங்க. ஆமா, அவர்கள் எங்கள் நாட்டின் விருந்தினர். அத ரகசியமா ஜெய்சங்கர் ரொம்ப நைஸா சொல்லிட்டார். இப்ப இந்த கொதிநிலை அரசியல், இப்ப இந்த மத பயங்கரவாதம், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டதுதான் இதற்கான காரணம் என்ன? அங்கே சமீப காலமாக பாகிஸ்தான் ஒரு இனக்குழுக்கள், பாகிஸ்தான்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபிகள் இருக்கிறார்கள், பத்தான்கள் இருக்கிறார்கள், சிந்திஸ் இருக்காங்க, பலுசிஸ்தான் பக்கத்துல உள்ள இருக்க, அதை சார்ந்து நம்ம ஒரு தாலிஃபினுடைய ஒரு இனம் இருக்காங்க, அவர்களும் இருக்கிறார். அது ஒரு கொதிநிலை. இப்ப பஞ்சாபிஸ் நிறைய படிச்சிருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி பங்களாதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்கள் முழுமையாக வெஸ்ட் பெங்கால்ல உள்ளவங்க தானே, எல்லாருமே மதம் மாறியவர்கள் தானே. ஆனால் அங்கே இந்த மத பயங்கரவாதம் இந்தியர்களை, இந்துக்களை பாதுகாக்க தவறுகிறதா அரசு? இப்போ ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற இந்துக்களோட சதவீதம் விழுக்காடு எவ்வளோன்னா 8%. ஓகே, அந்த மக்கள்கிட்ட 8%. அப்போ அவங்க வந்து இந்து வந்து மைனாரிட்டி. இப்போ என்னன்னா, இங்கே இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாடு, கேரளா இப்படி ஆரம்பித்து ஒரு சில மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்க போகுது. அங்கே வந்து
பங்களாதேஷ் வந்து மைனாரிட்டி இந்துக்கள் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க மெஜாரிட்டி இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மைனாரிட்டி முஸ்லீம்ல அடிச்சாங்கன்னா அங்க அடிக்கிறோம் நாங்க இங்க அடிக்கிறோம் அப்படின்னு அந்த மென்டாலிட்டி கொண்டு வர்றதுக்கு இந்தியாவும் சேர்ந்து துணை போகுதோ அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. இப்போ இந்துத்துவ அடிப்படைவாதிகளை பத்தி நாம சந்தேகப்படாம பேசலாம். ஆமா, ஏன்னா அவருடைய கடந்த கால நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. நேத்து பீகார் முதலமைச்சர் ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடர். அவர் RSS அல்ல. ஆனால் அவர் சமீப காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய மூஞ்ச ஃபர்வினுடைய ஹிஜாப் எடுக்கிறார். உடல்நிலை இல்ல, மனநிலையே பாதிக்கப்பட்ட மனநிலை மென்டலி இஸ் நாட் ஃபிட், அன்ஃபிட் பிசிக்கலி as well as mentally. ஆமா. இப்ப அதுக்கு கிரிராஜ் கிஷோர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாஜகவுடைய பிராமணிக்கல் ஃபோர்ஸ் இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படிங்கிறார். அப்படிதான் சொல்லுவாங்க. இது என்ன நியாயம்? இல்ல, அது அவங்களை நியாயப்படுத்தவே முடியாது. அவங்க தப்பு செஞ்சாலுமே அதுதான் அவங்களுக்கு கரெக்டா, அதை எல்லாரும் ஏத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. RSSோட சித்தாந்தம் அப்படித்தான் நடக்கும். அதை எல்லாரையும் ஒன்று பயமுறுத்தியோ விலை கொடுத்தோ வாங்குவாங்க. ஸோ இங்கே உள்ளது அங்கே பங்களாதேஷில் இப்போ என்னாச்சு, வர்ற பிப்ரவரியில் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் போட்டி போட போகிறது யாருன்னா அந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஹலிதா ஜியா, அப்புறம் இந்த இறந்து போன ஹாதி. இப்போ இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ என்னன்னா, இந்த சுட்டு கொல்லப்பட்ட ஹாதி இந்தியாவுக்கு டெட் அகைன்ஸ்ட். அவர் பேச்சு செயல் எல்லாமே இந்தியா ஒழிக, இந்தியா ஒழிக, இந்தியா ஒழிக. இஸ் ப்ராக்ஸி அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவுடைய வளர்ப்பு நாய். ஓகே, அந்த உஸ்மான் ஹாதி அமெரிக்காவோட வளர்ப்பு நாய். ஆனால் அடுத்த எலெக்ஷன் இண்டிபெண்ட்டாக நான் பிரைம் மினிஸ்டராக நிற்க போகிறேன் அப்படின்னா ஜெயிச்சிருவான்ற ஒரு இடத்துக்கு வந்தது. ஓகே, ஹலிதா ஜியா என்னதான் இருந்தாலும் 2018 24 வரைக்கும் ஜெயிலில் இருந்தவங்க. அது எப்படி தான் மாறி மாறி அவங்க போட்டுருந்தாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க ஜெயிச்சாலும் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்ட். ஹலிதா ஜியா இப்போ இறக்க போற லெவலில் இருக்காங்க, மரணத்தினுடைய விளிம்புல. ஆமா, ரொம்ப வயசு, இன்று நாளே இறந்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, ஆனால் அவங்க போட்டியில் இருக்காங்க, அல்லது அந்த கட்சியிலேருந்து அடுத்த போட்டிக்கு வராங்க. என்ன, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி BNPல. இப்போ இந்த பையன் வந்தா இந்தியாவுக்கு எதிராக பயங்கர சல்லையா இருக்கும், பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற இடத்துல முகமது யூனுஸும் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பான்னு தெரியாது. ஏன்னா அவரும் வயசான ஆள். அவர் ஒரு 70 வயசு மேல 80 வயசு மேலாச்சு. ஸோ அவரும் சீக்கிரம் போய் சேர்ந்துருவார். அப்போ அடுத்த லீடர் யாரு? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷேக் ஹசீனாவோட அந்த கட்சியை டோட்டலா அவாமி லீகா அது டோட்டலா பேன் பண்ணிட்டாங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே டோட்டலாக பேன் பண்ணிட்டு ஏடிஎம்கே, விஜய் கட்சி, பிஜேபி இதெல்லாம் நிற்குது அப்படின்னா பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி அங்கே இது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிற புரிதலுக்காக அங்கே ரொம்ப மக்கள் மத்தியில் செல்வாக்கா இருந்த ஒரு கட்சி மொத்தத்துக்கு பேன் பண்ணிட்டு அவங்க எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. அந்த எலெக்ஷனில் இந்தியாவுக்கு டெட் அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த உஸ்மான் ஹாதி அவரை நிற்க வைக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, இந்தியாவுக்கு உறுத்தத்தானே செய்யும். இந்தியா ஒரு சாதாரண நாடு இல்லை, மூலமா எல்லாம். இன்னொன்று, அவர் 2 பேரை வச்சு பைக்கில் போனாங்க. அங்கே இது நடந்துகிட்டு இருக்கும்போது, பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது, ஏதோ சைக்கிள் ரிக்ஷாவில் போகும்போது அப்படி ஷூட் பண்ணாங்க, போயிட்டாங்க. 2 பேர், அதாவது கொல்லப்பட்ட ஹாதி முஸ்லீம், கொன்ன 2 பேரும் முஸ்லீம். இப்போ கலவரம் அடிபட்டு சாகிறது இந்துக்கள், முஸ்லீம் சாகுறாங்க. ஆனால் கலவரம் என்னன்னா, இப்போ இந்த உஸ்மான் ஹாதியை கொன்னது இந்தியாங்கிறது இந்து நாடு. இந்து இங்கே இருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு ஃபேவராகவும் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாகவும் இருக்காங்க. அப்படி இந்து கலவரம் பண்ண அப்படித்தான் அவங்க. இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கிறது. அங்க என்ன ரெண்டும் எப்படி நம்ம ஏத்துக்கணும்? அங்க உள்ள ஹிந்து ரெண்டுமே ஏத்துக்க முடியாது. இப்போ அந்த ஹிந்து மக்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்க இந்து மக்கள் மைனாரிட்டி, எப்பவுமே ரொம்ப மைனாரிட்டி. அவங்கள பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் இந்தியாவின் மீது வெறுப்பை தூண்டி, இந்தியா தான் இதற்கு காரணம். இந்த பையன் செத்து போன அந்த ஹாதி இந்திய வெறுப்பை அப்படி கக்கி அந்த மைனாரிட்டி. இப்ப நம்ம இங்க இந்தியாவில் சில ஏரியாக்கள்ல இஸ்லாமியர்கள் எப்படி பயந்து போயிருக்காங்களோ, குஜராத்ல, வடநாட்டுல ஃபுல்லாவே பயத்துல பயந்து போயிருக்காங்களோ, அதே மாதிரி பங்களாதேஷ்ல இந்துக்கள் பயந்து போய் கிடக்காங்க. ஒரு தவறுக்கு, அதாவது அது பயங்கரமான கொடுமை, அது பெரிய கொடுமை.
கோயிலுக்கு போக முடியாது, கோயில் பிசினஸ் பண்ண முடியாது, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து மெஜாரிட்டி முஸ்லீம் இருக்காங்க, அவங்க நம்மள அடிச்சு போடுவாங்க. அப்படிதானே? அப்ப எப்படி அப்படிதான் குஜராத்ல என்ன நடக்கு? குஜராத்ல, மகாராஷ்டிரால, நார்த்ல நிறைய பிவாண்டி எல்லாம் உத்தரப்பிரதேசம் எல்லாம் அப்படி நடக்குது. அப்போ இங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து என்ன நடக்குதோ அது அப்படியே பங்களாதேஷ் நடக்குது. இது முட்டாள் இவங்க வந்து பிரச்சனை முட்டாள் அப்படின்னா அவங்க வந்து அடிமுட்டாள்கள். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் தூண்டி விடுறான், இவங்க வந்து வாழை ஆட்டிக்கிட்டு, அவங்க எலும்புக்காக வாழை ஆட்டிக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. இன்னொன்னு, எல்லா நாட்டிலையும் படிச்ச முட்டாளும் இருக்காங்க, படிக்காத முட்டாப்பையிலும் இருக்காங்க. அது வந்து பங்களாதேஷும் வந்து விதிவிலக்கு இல்லை. இப்ப என்னன்னா 2026 பிப்ரவரியில் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. இவன் வந்து வந்தான்னா ரொம்ப பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளது சுட்டது இஸ்லாமியர்கள் தான். ஓகே, இதுல வந்து மதமே கிடையாது. இது அதாவது அரசியலுக்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும். இப்போ இந்தியாவில் அடிப்படைத்துவமாக ஹிந்துத்துவா இருக்கு. அவங்களுக்கு என்ன மதம் இருக்கு? ஹிந்துத்துவாக்கு மதம் கிடையாது. அவங்களுக்கு என்ன, சாதாரண ஹிந்து இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை, அவங்க யாராவது இந்த பத்தி சிந்திக்கிறாங்களா? கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு வந்து இஸ்லாமியர்கள் அமைதியா இருந்தாங்க. நம்ம சகோதர ஹிந்துக்கள் தான் வந்து எதிராக பயங்கரமா குரல் கொடுத்தாங்க. என்னன்னா, நாங்க அமைதியா இருக்கோம், நாங்க நல்லா இருக்கோம், இங்க வந்து நீங்க கலவரம் தூண்டாதீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு என்னன்னா இங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் புரிதல் இருக்கு. அந்த நாட்டுல இல்ல. அந்த நாட்டுல அங்க இருக்கிற முட்டாள் இஸ்லாமியர்கள் அங்க அவங்களுக்கு புரிதல் கிடையாது. என்னன்னா இல்ல, அந்த நாட்டுடைய மக்கள் இப்ப பாகிஸ்தானி இருக்கிறாங்களே, அவங்க கொதிநிலையில ஆன்டி இந்தியனாக வந்து தூண்டப்படுறாங்க. வட இந்திய சமூகம் இருக்கு பாருங்க, அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவே தூண்டப்படுறாங்க. வட இந்திய சமூகம் குஜராத், மத்திய பிரதேஷ், எங்கெல்லாம் கோர் ஹிந்துத்துவா, ஒரிசா, எல்லாம் டெல்லியில. அதனால இப்ப இது வந்து எப்படின்னா இதே நிலைமை இப்போது பங்களாதேஷ்ல ரொம்ப நாளா கிடையாது. இப்போ வந்து பெங்காலி மக்கள் சற்று பாகிஸ்தானிகளை விட ரொம்ப அமைதியானவர்கள். ஆனா இப்ப அவங்களும் இந்த மத பயங்கரவாதத்திற்கு, இந்த தூண்டுதலுக்கு ஆளாகி, நான் கேட்கிறேன், அப்பாவி ஹிந்துக்களை அடிப்பது அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும்? இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து பெரிய அஜிடேஷன் ஆகி, இப்ப அந்த மைனாரிட்டியா இருக்க இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில ஆயுதம் போச்சுன்னா போகலாம்ல. என்ன நடக்கும்? அவங்க 4 பேரை இஸ்லாமிய போடுத்தல, இவங்க திரும்ப இங்க போடுத்த. மணிப்பூர்ல நடக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து 2 இனம், ஒண்ணு குக்கி, இன்னொன்னு 2 இனம், ரெண்டுமே, ஒண்ணு கிறிஸ்தவ இனம், இன்னொன்னு ஹிந்து இனம். ஒண்ணு வைஷ்ணவாட்டிக் ஹிந்து, இன்னொன்னு மலையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு பர்மால இருந்து ஆயுதம் வருதுங்க. அவ்வளவுதான். எப்படி ஆயுதம் வரணும்னு நினைச்சா எல்லா வழியிலும் வரும். அதை தடுக்கவே முடியாது. எப்படி ஒரு கடற்படையா இருக்கட்டும், தரைப்படையா இருக்கட்டும், எவ்வளவுதான் தடுக்க முடியும் ஆயுதம் நினைச்சா? இப்பதான் வந்து யூடியூப்ல எல்லா விதமான வசதியும் வந்துருச்சு, எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாதா? அதனால ஆயுதம் வந்து பீகார்ல பாத்தீங்கன்னா நாட்டு துப்பாக்கி எக்கச்சக்கமா தயாரிக்கிறாங்க நிறைய. அது வந்து நாட்டு துப்பாக்கி தயாரிக்கிறது வந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஃபுல்லா வருதுன்னு வருதா? திருப்பூர்ல பிடிச்சிட்டாங்களே, வருது. இங்க உள்ள கொள்ளக்காரனுங்க, ரவுடிகள், அந்த மாதிரி இங்க லோக்கல்ல செஞ்சு பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா நிம்மதியா எப்ப எந்த நாடு வந்து நல்லா வளரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க துபாய் எடுத்துக்கங்க. 1970, 75 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒரு கலவரம் கிடையாது, ஒரு ரயட்டு கிடையாது, கிடையாது. அதுக்கப்புறம் அங்க வந்து பவர் கட் வந்ததே இல்லை. இப்போ அமைதியா அவங்கவுங்க போறாங்க, வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து 200 மாடி பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஒரு மாடிக்கு வந்து 3 நாள் கணக்கு கட்டுறாங்க, பிளான் பண்றாங்க, மலை கட்டிட்டே இருக்காங்க. இடையில வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ரம்ஜான் பக்ரீத் அது வந்து நீங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து வேலை செய்யுங்க, லீவே கிடையாது. எத்தனைக்கும் முஸ்லிம்க்கும் கிடையாது. அங்க வந்து எப்படின்னா அது வந்து வளர்ச்சியை நோக்கி பொருளாதார மதவாதம் இல்லை. இப்ப சவுதி அரேபியா முஸ்லீம் கண்ட்ரி தான், இப்ப மதவாதம் இல்லையே. இப்ப மதவாதம் இல்லை, இப்போ எப்பவுமே இல்ல. இந்த மாதிரி கலவரங்கள் நடந்தது இல்லையே. கலவரம் எப்பவுமே நடக்குது. என்ன சொல்றது, இப்ப பாகிஸ்தான்லயோ இந்தியாவிலயோ பங்களாதேஷ்லயோ நடக்குது. இன்னைக்கு இந்தோனேஷியாவில கலவரம் நடந்திருக்கா? இந்தோனேஷியால ரொம்ப கம்மி. ஆமா. ஆனால் அரபு நாடுகளை பாருங்க, சவுதி, ஷார்ஜா, ரசல் கைமா, உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள். UAE, சவுதி அரேபியா, கத்தாரு, ஓமான், பஹ்ரைன், இந்த மாதிரி நாடுகள்ல வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊர்வலம் எதுவுமே கிடையாது. அங்க வந்து வளர்ச்சி நோக்கி மட்டும் போறது. அமெரிக்காவோட அடிமைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் சொன்னாலும் என் மக்களுக்கு வந்து பசி இல்லாம சாப்பாடு போடணும் நாடு. வெரி குட். அங்க வந்து இஸ்லாம் அப்படிங்கிறது, இஸ்லாம் நான் வந்து என் வீட்டுல என்னோட மதம் இஸ்லாம்,
அப்போ இந்துக்கள் வந்தாங்கன்னா நீங்க உங்களுடைய மார்க்கத்தை வழிபட்டுக்குங்க. கோயிலுக்கு போங்க. நீங்க வந்து ரோட்ல வந்து நீங்களும் கொட்டடி கூடாது, நீங்களும் வந்து டேப் அடிக்க கூடாது. அதெல்லாம் கிடையாது. அவங்க வேலை பார்த்துட்டு எப்பவுமே கிடையாது. எப்பவும் கிடையாது. எப்போ அதே மாதிரி லீவ் விடுவாங்க. பக்ரீத் ரம்ஜான் பக்ரீத்துக்கு லீவ் விடுவாங்க. லீவ் விட்டா வெளியில ஆர்ப்பாட்டம் எதுவும் கிடையாது. குடும்பமா வந்து போறீங்க, ஜாலியா போறீங்க வர்றீங்க, அதோட முடிஞ்சு. அதான் என்டர்டைன்மெண்ட். அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ மக்களோட ஒரு நல்வாழ்வுக்கு எதிராகவோ யாருமே பண்ண அலோடு இல்லை. அது இந்தியாவில் இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்டா ஒரு கொஸ்டின். இந்த பங்களாதேஷுடைய நிலைமை இன்னைக்கு மத பயங்கரவாதம், ஹிந்துக்களுக்கு எதிரான நிலை, ஹிந்துக்களே தாக்கப்படுற நிலை. இப்ப இந்தியாவை அது தனியா பேசிடும். இதுக்கான தீர்வு எதுவாக இருக்கும்? தீர்வு ஒண்ணுமே வராது. 2026 எலெக்ஷன் நடக்கும். திரும்ப வந்து யூனிசோ வரலாம், யாராவது ஒருத்தர் வரலாம். வந்தாலும் அவங்க வந்து அமெரிக்காவோட ஆட்டி படைக்கப்பட்டு இன்னும் ஒரு 10 வருஷத்துல வந்து ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா போகும் பங்களாதேஷ். ஒருவேளை இதெல்லாம் தாண்டி இந்திய கை ஓங்கி ஷேக் ஹசீனாவை திரும்ப அங்க போய் ஆட்சி அதிகாரத்துல வச்சா பங்களாதேஷ் அமைதியா நல்லா இருக்கும். அதுக்கு அமெரிக்கா விடுவானா? அமெரிக்கா விட்டாலும் அமெரிக்காவை தாண்டி சில இப்ப அமெரிக்கா கை வந்து இறங்குதுல, இப்போ முன்னோட இறங்குது. சீனா விடுவானா? இல்ல, சீனா வந்து இந்தியாவோட சீனா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆமா, சீனா வந்து இணக்கமா இருக்காங்க. இப்போ இந்தியாவோட இப்ப ரஷ்யா மூலமாக ஒரு இணக்கம் இருக்கு. ஷங்காய் மாநாட்டுக்கு போயிட்டு வந்து 2 பேரும் எல்லாம் கைகுலுக்கி வந்தாங்க இல்லையா? அப்போ இந்தியா வந்து நமக்கு எதிரி நாடு இல்ல. இந்தியாவும் சீனாவும் ஒண்ணு சேர்ந்தா அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நம்மள வந்து ஆட்டி படைக்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்ன, சீனா வந்து இங்க தலையிடாத, நாங்க பாத்துக்கிறோம், பங்களாதேஷ் வந்து சீனாவுக்கு எதிரி இல்லை, இந்தியாவுக்கு எதிரி இல்லை அப்படின்னு கொண்டு வந்தா ஒருவேளை திரும்ப அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இதுல நிலைமை வந்து பங்களாதேஷ்ல மாறி ஷேக் ஹசீனா திரும்ப வந்து உள்ள போயிட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்களே வந்து எல்லாரும் திரும்ப பழி வாங்காம ஒழுங்கா ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா பங்களாதேஷ் வந்து திரும்ப வந்து ஃபிளரிஷ் ஆகும், நல்லா இருக்கும். இல்லைன்னா பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் மாதிரி வீணா போயிடும். ரொம்ப நேரம் பேசணும். கண்டிப்பா. இப்போ ஆரம்பத்தை புரிஞ்சிருக்கோம். பங்களாதேஷ் வீணா போகுமா, அது உருப்பட்டு நிக்குமா? உருப்பட்டு. ஆனா ஒரு விஷயத்த பேசியிருக்கோம். இந்துவாக இருக்கு, இந்தியாவா இருக்கட்டு, பங்களாதேஷா இருக்கட்டு, ஆப்கானா இருக்கட்டு, உலகத்துல எங்கெல்லாம் அடிப்படைத்துவம், மத பயங்கரவாதம், அந்த நாடு உருப்படாது. அது உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் மூலம். ஓகே, இன்னொன்னு சொல்றேன். மதம் என்பது ஆப்கானிஸ்தான்ல இப்ப வந்து மத பயங்கரவாதம் இல்ல. அது கடந்த காலங்கள். இப்ப நான் பொதுவா ஆப்கானிஸ்தான் சொல்ல பொதுவா சொல்றேன். யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு அதுவும் சரியில்லை. பலஸ்தீன மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பும் சரியில்லை. எனக்கு உலகத்துல 2 வெறுப்பு தான் மிகைத்திருக்கிறது. ஒண்ணு யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும். மதம் என்பது மனிதனுடைய நம்பிக்கை குறித்தது. நான் சொல்வது சரிதான். அவரவர்கள் உள்ளத்தில் தாங்கள் வணங்கக்கூடிய இறைவனை வணங்கிக் கொள்ளலாம். இன்னொன்னு, பிறக்கும் போது எந்த மதத்துல பிறந்தோம் நம்ம தெரியாது. ஏதோ பிறந்தோம். இந்தியாவில இந்து வீட்டுல பிறந்த இந்து, கிறிஸ்துவ வீட்டுல பிறந்த கிறிஸ்துவர், இஸ்லாம் வீட்டுல இஸ்லாமியர். பிறக்கும்போது பிறப்பு நம்ம கையில இல்லைங்கும் போது இடையில இந்த மதத்தை வச்சு அரசியல்வாதிகள் நம்மள பகடக்காயா பயன்படுத்துறாங்க. அதுக்கு பலிகடை ஆகாம இருந்தோம்னா இந்தியாவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அவங்க வேலை கரெக்டா இருப்பாங்க. இந்த மாதிரி மதத்தை தூண்டுறவங்களுக்கு பின்னாடி போக மாட்டாங்க. ரொம்ப நன்றி திரு கசாலி. ரொம்ப சிறப்பா பேசியிருக்கோம். நம்ம நிறைய பேச போறோம். தகவல்கள் மலை போல குவிந்திருக்கிறது நேயர்களே. அடுத்த அமர்வுல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.